ஏண்டா என்ன நேரத்துல உங்களுக்கு காசு வச்சுன்னா அப்புறம் இருந்து காசு பெரிய தொந்தரவா இருக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு வாங்கி தின்ன காசு இல்லைன்னு சொல்லி வந்திருக்கீங்க. என்னடா அம்மா இப்படி ஆட்டு இருந்தா போய் கடையில் போய் வாங்கி தின்னுங்க. அப்பா என்ன நேரம் விசேஷம் வச்சுமா என்ன வேலை ஒரு பண்டம் இல்லப்பா. நம்மளும் இந்த விசேஷம் வச்சிருந்து பாய்க்கு சாய்க்கு அடைச்சு வரவே பெரிய இதா இருக்கப்பா. என்ன பண்ண போறோமோ ஒண்ணும் தெரியல. ஆமா பூரா ஒரு பக்கமா நான் அடைச்சு வந்தா கல்யாணம் முடிக்கணும் செய்யணும். ஏப்பா நீ என்ன ஊருக்கு போக மாட்டேன். சரி என்ன வேண்டா செய்முறை காசு செய்யற மாதிரி செஞ்சு முட்டா இப்ப என்ன சொல்லி வர. ஏப்பா மச்சினி கிட்ட இதோ ஒரு 2 லட்சம் இருந்தா வாங்கி கொடுத்து ஒரு வியாபாரத்துக்கு வாங்கி கொடுன்னு சொல்ற. வா அந்த உட்காந்துருக்காப்ல நான் வந்து கேட்டு என்னன்னு சொல்லு. வாங்க என்ன பண்ணிட்டுறா அந்த அங்கிட்டு விசேஷம் வச்சோம்ல சின்ன பையில காலத்து வச்சான். அது என்ன பூரம் காசு பூரம் ஓடி அடைய மாட்ட முடியாங்க. கொஞ்சம் பாய்ச்சி ஆக்கி வாங்கிவிட்டேன். அதைத்தான் பண்ணிக்கிட்டு பேசிக்கிருந்தேன். எப்போ நானும் கொடுத்து அடைச்சு போனேன். நம்பிக்கை கேட்டு போறேன் நானும் கேட்டு போன்னு சொன்னேன். அதான் ஒரு பக்கமா கொடுத்து அடைச்சிருன்றாப்புல. அதைத்தான் பண்ண வரைக்கும் பேசிக்கிருந்தான். அவரும் ஊருக்கு போகல. அந்த புதன்கிழமை கறிங்கிரி எடுத்து கொடுத்தீங்களா சாப்பிட்டேன். இந்த 2 நாள் நம்ம வீட்டுல இருந்தாரு. நானும் என்னப்பா அங்கிட்டு வேலைகளை எல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு வந்திருக்கேன். என்னண்டேன் ஒண்ணும் இல்ல இருக்கிற காசை கோவத்துல 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட பேட்டிக்கு வரும்போது கை மாத்தி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஒரு வியாபாரத்துக்கு கேரளாவுல இந்த ஏலக்காயை தான் வாங்கி மாத்துற வேலை இருக்கேன். அதுல போன ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டோம்டா ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆயிரம் அதுல மாத்திக்கிறோம்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் மச்சினிட்ட வாங்கி கொடுறான்னு கேட்டு வந்திருக்காரு. நைட்டு அவங்ககிட்ட சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்து விட்டா அவருக்கு ஊருக்கு போய் ஏதோ வேலை வெட்டியா பாப்பாருல. அதானியா நிறைய ஆகி போச்சு. சரி நான் அதை கொண்டு வந்து காசு சேர்க்கறது பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா பூரா அடைச்சுக்கிட்டு தான் நான் பாக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணிக்கு இருக்கேனையா. நான் வேற என்ன பண்ணிவிட்டேன். சரி போரு மச்சினது இப்பதான் 2 பேரும் ராசியா போயிட்டீங்க. எங்கிட்டாச்சும் கேட்டு வாங்கி தரணாப்பான்னு சொன்னேன். அவர் நான் சொன்னதை வச்சு அவர் 2 நாள் நம்ம வீட்டுல தான் சாப்பிட்டு அங்கே மெத்திலே உரையும் கிடந்தாரு. என்ன சொல்ற இப்ப வந்து மாமனுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட நாளைக்கு சங்கட போடுவாரு. இவங்க என்னை ஒதுக்கிட்டாம அன்னைக்கே பெரிய சண்டை கலவரம் நின்றுதான் என்னை பார்த்து சரி பண்ணி ஒதுக்கி விட்டாங்க. இல்ல நிம்மதி சண்டை சத்த வேணாம். மாமி மச்சின் வந்தா எதுண்டாலும் நல்லது வரல கூடு வைங்கண்டாக. இன்னைக்கு வந்து நான் காசு கொடுக்கணும்னாலும் பெரிய சடவா போகும் போல. நான் அந்த பாய்க்கு சாய்க்கு அடைக்கிறதுக்கு இப்பதான் பேசிக்கிருந்தேன். பேசிக்கிருந்தேன் அந்த அதனால என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு மாமன் வந்துட்டாரு பொலிசாயா வீட்டுல என்ன ஏதுன்னு கேட்டு பேசி அவரு குடுக்கலனாலும் சங்கடமா போகுது. இந்த ஒதுக்கிட்டான்னு சொல்லி அங்க போய் எங்க அக்காவை போட்டு சண்டை விடுப்பாரு கட்டாயம். அதனால பெரிய கோவக்காரப்பா சண்டை பிடிச்சு பெரிய சண்டை அன்னைக்கே சண்டை இருக்காங்க. சரி சரியா இப்ப காசு கிடைக்குமா அமையுமா அமையாதா? காசு இல்லப்பா காசு இல்ல. ஏய் போறப்பா அவர் வந்து சொல்றாருண்டா காசு வந்து அவர் இல்லைன்னு சொன்னாலும் சங்கடப்பட போறாரு. இவரும் கோயிக்க போறாரு. நம்ம என்ன ஏதுண்டு வீட்டுல போய் கலந்து ஒண்ணு என்னப்பா என்னயா அந்த காசையும் கையில வச்சிருக்க முடியும். அட்வான்ஸ் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் போச்சு ஒரு வழியா போச்சுன்றா. சரி இருக்குது அவங்களுக்கு போய்தான் வீட்டுல ஒரு சண்டை வர வந்துக்கிறீங்க. இந்த ஆள் வேற சும்மா என்ன உங்ககிட்ட இருக்குன்ற இந்த ஆள் விட மாட்டேன். இல்ல இல்ல எப்ப பார்த்தாலும் இல்ல பேசாம இருப்பா. உன் தம்பிகிட்ட கேட்டு நீ கம்மிடுற. நீ அதுக்கு குடுக்கறாலையும் குடுக்க மாட்டே போல. வீட்டுல வர பார்த்து பேசணுமாப்பா. வீட்டுல பெரிய கலகம் வந்தாலும் வந்துடும். இத பார்த்து பேசி என்ன ஏதுன்னு ஒரு தீர்க்கு வசாரிப்பான். 2 லட்சம் பால் மாடு வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க. அட்வான்ஸ் போட்டு வந்திருக்கேன். 10 லிட்டரு அங்க சொந்த மாமனு அக்கா குடிச்சு காசு இல்லன்னு இருக்காங்க. நாளை போய் இந்த காசு கட்டுறேன். இன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். சரி என்னப்பா ஆகுமா ஆகாதாப்பா? என்னப்பா ஆகுமா அதான் கேட்டுக்கிறீங்க. என்ன முடிவை சொல்லட்டும் கேப்பேன். இந்த சாக்கு போக்கலாம் அது எனக்கு தெரியும். அந்த ஆள் பழசா நினைச்சுக்கு இல்லாட்டுக்கு இருக்காடா காணா போல போ. அன்னைக்கே பத்திரிக்கை கொடுக்காதுக்கு சண்டை பிடிச்சுக்கிறாரு. நீ என்ன பண்ற? நீ ஒரு கோளாறுக்காரல
அதை பார்த்து நீ தான் பேசி அதுக்கு பணத்துக்கு எங்கிட்டாச்சும் காசு ஏய், இருக்காப்பா. நீ அங்க அம்மா வீட்டுல கொஞ்சம் வச்சிருக்க அவ கொஞ்சம் இருக்கு. அதை கூட வாங்கி ஆ. நாளைக்கு பார்த்து கொடுத்து விட்டுரு பார்த்து இல்லைன்னா பெரிய அடிச்சு காலமா விட்டுறேன். போயிருமாப்பா நாளைக்கு நாளைக்கு அடிச்சு நம்ப மாட்டாரு. சொல்லியா ஆ. நான் காசு கேட்டு வந்தா இந்த ஆளை வச்சு இல்லன்னு சொல்ல சொல்றீங்க என்கிட்ட இல்லப்பா. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் மூச்சு இல்ல, விடாம இல்ல, சொல்லிக்கிறீங்க அந்த ஆளு. விட்டுறேன்ப்பா. மூச்சு விடாம தான் பேசிக்கிறீங்க. ஒண்ணு தாரமண்டு இல்லைன்னு தள்ளண்டு நாங்க போல அப்ப போடா வரப்பா. போடா ஏய், ஏய், போடா மானம்டா வரப்பா, அண்ணாச்சி மானம்டா மாமச்சின மாமச்சில காசு ஏய். ஐயா போய் ஜாகிரதா. வேணாமாப்பா வேணாமாப்பா ஏய், அவங்க காசு போடப்பா, நான் பேசிக்கிறேன், எப்ப தொலை தொலை மானமாப்பா ஏய் காசு நீ பேச உட்காரு. வேணாமாப்பா போப்பா பேச அங்க வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் இவங்க பழைய நினைச்சுக்கிட்டு அந்த ஆளை விடியா ஆஹா. மானமையா விடியா ஏய், ஏய், விடியா மான புடி இங்க விடி தாகு போக்கு சொல்றவங்க போறாப்பா தேய்ச்சிக்கிட்டு கேட்டு வாங்கி விடியா மான நீங்க துட்டு மான பக்காளி நீங்க பொழப்பு மான ஏய், இங்க இருப்பா எங்க அண்ணன் பாச்சு மாற மாட்டேன் ஆனா அவர்கிட்ட சொல்லி அப்போ கொஞ்சம் ஏய். கோபக்காரத்த நான் போன காலி ஒரு 10,000 சம்பாதிச்சுக்கிறேன் போன வந்தா நான் சம்பாதிச்சுக்கிறேன் பக்காளி நீ காசை போ சொல்லியா மான போய உன் துட்டு மான ஒண்ணு மான போ மானமாப்பா வாப்பா நீ போப்பா மான வாக்காளி பேரா என்ன வாக்காளி சொல்றாங்க பாரு என்ன அங்க இருந்து கூட்டாங்கல்ல அந்த மரியாதை பேசாம இருந்து இருக்கணுமா ஒரு நாளைக்கு இருந்தா இந்த 10 நாள் போட்டு காசு பார்த்து தரப்பா. 10 நாளைக்கு நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிறேன் 10 நாளைக்கு அவரு உட்காரு 10 நாளைக்கு இந்த ஒரு நாள் கொடுத்து வாங்க முடியுமா வாங்க முடியுமா? ஏய் போறாப்பா பேசிக்கிறீங்க ஏய் இவர் என்ன அப்ப கொண்டு முதல்ல என்கிட்ட ஒரு வேலைக்கு அனுப்பி கொடு அவர்தானப்ப பூரா காசு பூரா வச்சிருக்காரு அவரை வச்சு கிட்டேன் குடுக்கறத கூரையை பிச்சு கொடுக்க முடியும் பழமொழியா நீ கொடுத்தாலும் இந்த ஆளு விட மாட்டாரு ஏய் அவரு நாலு பக்கம் நல்லது உங்களுக்கு போனாலும் அதனால தான் கோயிக்கிறாரு வரணும்ல காசு வச்சிருக்காரு நீ அவரு மாமன்றனால ஏய் நல்லா சொல்லுங்க ஏற்கனவே பத்திரிகை கொடுக்கலன்னு சொல்லி அவர் கோவத்துல ஆமா இருந்தாரு. கோவத்துல கோவத்துல இருக்காரு இருந்தாரு என்கிட்ட ராஜ் பண்ணி விட்டேன் திருப்பி இப்ப காசு இல்லன்னு வை பெரிய அவரு கலவரமா அங்க போகுது. போய் கொக்கால அடிக்கிறாடி பதினெட்டு வந்து. அப்புறம் என்ன வேற மாதிரி ஆயி போக பாத்துக்க ஏய் ஏறப்பா அண்ணாச்சி எது நடந்துருச்சு நீ பார்த்து இந்த ஒரு கடுவை மாமா எனக்கு கொஞ்சம் தடைக்காம ஏய் தாரையா தள்ளியாண்டு எனக்கு சொல்லப்பா பதில் கேட்டு சொல்லப்பா தாரையா தள்ளியா பேச விட சும்மா நான் ஏன் பொழப்பு என்ன ஏன் ஜீவனி என்ன பொம்பளை வாய கூட அடிச்சுக்கல ஓ வாய அடிக்க முடியல போடா பேச ஒரு வக்கால் என்ன சொல்லுங்க செஞ்சு ஆளு வக்கால் பொழுதுக்கு பேசிட்டு ஏய் நான் வீட்டுக்கு வாங்க அதை பார்த்து மணிக்கு சொல்லி நான் வாங்கி தரேன் வாங்க தரம் இல்லாம போவோம் சரி நடப்பா மாமச்சின மலைக்கு போனாலும் வேணு துணைக்கு போனாலும் வேணு குடும்பத்துக்கு ஒரு நல்ல இடத்துக்கு தாய் மாமன் தான் வேணு இன்னொன்னு கண்டுக்க நான் பண்ணால வந்து காசு ரூபாய் இந்த தயவு செய்து அவன்கிட்ட அனுப்பி விட்டுரு ஏய் இவரு எங்க அண்ணன் வரணுமையா ஒரு நல்லது உலகத்துக்கு வேணும் காசு போடுறீங்களா? அண்ணன் தம்பி வச்சா எங்க போனாலும் கட்டாயம் கேட்டா தானே ஒரு நல்லது 1000 இருந்தாலும் அண்ணன் கொஞ்சம் மூத்தாளு ஒரு நல்ல கோளாறு சொல்லுவாரு அவர் வச்சிருக்கேன் அவர் ஒண்ணு கட்ட மனுஷன் இல்ல நல்ல நீ என்ன மனுஷன் வீட்டு நேத்து சரி அக்கா வீட்டுக்காரர் இருக்கின்றதுக்கு சரி வாயா வீட்டுல கேட்டு பாக்குறோம்னு சொன்னேன் நீ அந்த பிள்ளை கேட்டியா கேட்கலையா ஏய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கல அதான் பெரிய சண்டை வந்துருக்கு நான் வந்து விட்டு அந்த அண்ணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படியாச்சும் கேட்டு வாங்கி தரேன் நாளைக்கு வாங்க இன்னைக்கு போவோம் போய் பேசி அவரு சாப்பிட்டு எல்லாம் கடையில டீ வாங்கி தரேன் அவர் ஏற்கனவே கோவத்தோட வந்திருந்தாரு திருப்பி போய் அப்புறம் கொக்கா கூட போய் பெருவாரி சண்டையை பிடிச்சிக்கிறா உங்க தம்பியாரிட்டு போய் 2 லட்சம் கேட்டதுக்கு என்ன நம்ப மாட்டேன் பண்றியாளா அப்படின்னு புடிச்சு சண்டையை பிடிச்சி மல்கட்டி இருப்பாரு நம்ம ஊர்ல சண்டை பிடிச்சி அடிப்பாரு காசு இல்லையா? உரப்பா காசு இல்லையாப்பா? ஒரு மாதம் வச்சு ஒரு கடும் கொடுத்து விடப்பா நாளைக்கு ஒரு மாத்த வட்டியை கூட சேர்த்து வாங்கிக்கப்ப நீ வேற ஒண்ணு மணா அக்கா வீட்டுக்காரால எங்கிட்ட பொழைச்சா நல்லது இதால ஊர் பையன் கிட்ட வட்டிக்கு வாங்கி வகுத்து வளர்த்திருப்பான் போல பார்த்தா அப்படித்தான் தெரியுது நீ கொடுக்கறால விட்டாலும் ஒண்ணுங்கார இடத்துல இப்படியே சொல்லிக்கிறீங்க காசு வாங்கல காசு இந்த ஒரு கடும் ஒரு சொல்லிட்டு வர ஒரு வாரம் சொல்லிட்டு வர விடப்பா முத வாங்கி போட கொடுத்தாரு முதல் வாங்கி கொடுத்தாருங்க குடுத்துட்டாரப்பா காசு ஏறல அப்படியா நீ வச்சுக்கிட்டேன் என்கிட்ட கொடுத்தாப்புல நீ வச்சுக்கிட்டு காசு வாங்கி ஆமா ஒரு வெள்ளாமைக்கு போட்டு என்ன செய்வா சரி இந்த ஒரு வடும் பாரு சும்மா கசைஞ்சு வளர்ப்பாத ஒரு நாட்டு நடப்புல என்ன வட்டியா வட்டியை போட்டு வாங்கிக்க 3 ரூபா வட்டி போட்டுக்கப்பா ஒரு நீ லட்சம் 3 ரூபாய் 4 ரூபாய் எம்பிட்டு கூட போட்டுக்க அவர் ஒரு ஆத்திர வருஷத்தையும் கேக்குறாரு ஏன் பட்டுன்னு மாத்திட்டு ஒரு வாரத்துல கொடுத்துருவாரு அந்த ஒரு வாரத்துல கொடுக்க நீ ஒரு மாசம் வட்டியை கூட வாங்கிக்க சும்மா கதை கதைன்னு பேசாதயா ஒரு வாரம் வாங்கி வாங்கி இங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணு என்ன 3 ரூபாய் வட்டி கேக்குறாரா இல்ல 5 ரூபாய் வட்டி போறாரா 10 ரூபாய் இல்லன்னு தேர்க்காரு இங்கறப்பா 10 ரூபாய் அப்ப 10 ரூபாய்
ஏய் பத்திரம் எழுதியா பத்திரம் எப்பா அடி வாங்கி இல்லைன்றா பாரு ஏய் பத்திரம் விடப்பா எழுதி பத்திரம் எழுதி வாப்பா இவரு எங்க ஓப்பறாரு மாமச்சி அடி வல்ல பத்திரம் வாங்கி எழுதி வாப்பா நீங்கயா 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ஒரு லட்சம் தரேன் சொந்த வரதுக்கு பத்திரம் எழுதி தரணுமாக்க அப்புறம் வேண்டாம் சரி ஒரு பத்திரம் நான் எழுதி தரணுமாக்க அடி வாங்கி கட்டி கொடுத்துருக்கேன் பத்திரம் எழுதி தரணும் புரியாமா கையில மலைக்கு போனாலும் எங்க வச்சான் பாரு சரி நாளைக்கு வீட்டுல பத்திரம் எழுதணுமா பத்திரம் வக்கால் வெட்டி போயிருவேன் விடப்பா எங்க அண்ணன் கொஞ்சம் வக்கால் என்னடா எடுத்துக்கிறியா பாரு எங்க 4 பக்கம் போனவரப்பா அதனால சொல்லிட்டு பாரு சரி. ஆறு ஊருக்கு கொடுக்க போறா மச்சனை கொடுக்குறது உனக்கு என்ன வயிறு வலிக்குதா காசு வட்டி வேணும் உட்காந்து இப்படி ஊர் போய் காசு வேறப்பா. பார்த்து வளர்த்து வச்சிருக்கீங்க வச்சியமானா குச்சியமானா ஆ. ஏதோ அக்கா தங்கச்சி இல்ல. ஒரு ரூபாய் கூட போட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம பத்திரம் எழுதி தாண்டிருக்காங்க வக்கால் பண்ண ஒரு விளைச்சல் அடிக்கணும் நீங்க யார் அடிக்க போற மாமச்சின்னு அடிச்சு ஆளு என்ன ஆளு நல்ல இந்த குள்ளமணி எனக்கு இருந்துகிட்டு எப்படி பேசி பேசிக்கிறீங்க பாரா பாட்டா பத்திரம் எழுதி தரணுமா அது அந்த ஏரியாவுக்கு வந்துடாத ஒரியா வாய் வாய் சொல்லேண்டில நம்ம அக்கா தங்கச்சி அக்கா வச்சாப்பா அப்படி வரலையா ஒண்ணும் விடாப்பா காசு நாளைக்கு கேட்டுக்கிறேன் தன்னால வக்கால அடிக்கிற அடியில காசு தன்னால வந்து அங்க சேர்றேன் நடப்படி நடப்போமா கௌரப்பா அண்ணாச்சி அண்ணா சொல்றேன் இந்த சண்டை முத்திக்கிற போது மொத்தட்டு போடு அடிச்சு பாட்டு போடு அடிச்சு பாட்டு போடுப்பா இப்பதான் பேர் போடல பத்திரிக்கை போடலன்னு சொல்லி சண்டை வந்துச்சு ஆமா இப்பதான் கலசான் தான் இந்த ஆளு பணம் கொடுக்கணும்னு வச்சுக்க பெரிய பிள்ளைங்க திருத்துக்கார போறாரு அப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணி 1 வருஷம் ஆக போகுது பத்திரம் எழுதி தரத்தால் நான் கொடுப்பேப்பா ஒரு ரூபாய் தள்ளியில அவரு என்ன விடுனே நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளை தானே ஒன்று பொறுத்துக்கிட்டோம்னே அக்கா வச்சாப்பா முதல் 1 ரூபாய் தின்னு விட்டாருப்பா இப்பயும் கேட்டேன் பொம்பளை பிள்ளை திண்டு போது நாளைக்கு ஒரு சொத்து கத்து வாங்கினால பைசா காலத்து போட்டு போமாப்பா வாப்பா சரி வா உன் சொல்ல தட்ட மாட்டேன் நீ ஆயினாலும் கோரு பத்திரம் கத்திரம் எழுதுனாலும் நாளைக்கு பொம்பளை பிள்ளை கையெழுத்து போட்டு போமாப்பா ஏமா உங்க வீட்டுக்காரர் வாங்கினாரு வச்சாரு கையெழுத்து போட்டு வாங்க நீங்க வர அவங்க இருக்கிறப்ப வர நான் காசு விட்டு என்னைய வர அவங்க அடிச்சு வச்சு விட்டாங்க எனக்கு என்ன சொல்றீங்க ஏப்பா இப்பதான் இந்த பணத்தோடய முடிக்க முடியாம நீ அதுக்குள்ள ஒரு லட்சம் கெடுக்கிறியா ஏனே நான் பால் மாடு வாங்கி வச்சிருக்கேன் ஒன்னு 8 லிட்டர் ஒன்னு 10 லிட்டர் பிச்சர் மாடு அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஒரு 50 ரூபா ஒருத்தீங்க வாங்கி வந்துருவீல நானே என்னண்ணே நீங்க தான் காசு வச்சிருக்கீங்க உங்க தம்பி சொல்றாங்க அப்ப நீங்க தானே கொடுக்கணும் அவர் 1 ரூபாய்க்கு தின்னு விட்டாரு 1 ரூபாய் வாங்கி ஏப்பா அவரு விடப்பா நீ எனக்கு கூடப்பா அழிச்சு விடு இங்கிருவருக்கு கொடுக்குறா நீங்க பத்திரம் சாப்பாடு வாங்கிக்கப்பா நான் எழுதி தரேனப்பா சரி எங்கப்பா வர்ற அங்க போட்டு சரி வாப்பா போவா எழுதி தரப்பா வாப்பா சரி வாங்க ஏய் அண்ணாச்சே நம்ம ஊர்ல பத்திரத்தை போட்டு வெண்ணல பத்திரம் எழுதி குடுத்துக்கலாமாப்பா எங்க ஓப்புறாங்க அப்படி வாங்கி போ கொள்ளக்காசு போச்சு போய் அப்படியா சரி வானே பாத்துக்கிறேன் நீ வந்து நம்ம இந்த பொம்பளை பிள்ளைய காரியத்தை முடிச்சு விடுமாப்பா வாப்பா சடவெல்லாம் அந்த சடவை பாய் சரி பண்ணி விடுமாப்பா வாப்பா வாங்கி தின்னு விட்டு போட்டு